கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்ற பெண் உயிரிழந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக சார் ஆட்சியர் சிவானந்தம் உறுதியளித்ததும் உடலை அடக்கம் செய்ய கிராம மக்கள் ஒப்புக்கொண்டனர். சுண்டப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மைத்திலிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் 22ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து இரத்தப்போக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால் கோவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மைத்திலி 28ஆம் தேதி உயிரிழந்தார். நேற்று அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு சொந்த ஊருக்கு அடக்கம் செய்ய கொண்டு வரப்பட்டது. அப்போது மைத்திலி உடலை போலீசார் மயானத்திற்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உடலை அடக்கம் செய்ய மறுத்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். அவர்கள் மைத்திலி இறப்புக்கு நீதி கேட்டு கோபிச்செட்டிப்பாளையம் சார் ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மற்றும் செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இறந்த மைத்திலி குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை வழங்க கோரியும் அவர்கள் மனு அளித்தனர். நடவடிக்கை எடுப்பதாக சார் ஆட்சியர் சிவானந்தம் உறுதியளித்ததும் உடலை அடக்கம் செய்ய கிராம மக்கள் ஒப்புக்கொண்டனர். டாக்டர்ஸ் யாரும் எதுவுமே ரிப்போர்ட்டை சொல்ல மாட்டேன்னா போயிட்டே இருந்தாங்க, வர்றாங்க போகிறாங்க. அப்புறம் வந்து நான் கேட்டேங்க, என்னங்க மேடம் ஆச்சு, பிளட்டு வந்து வெளியே ரொம்ப ஓவராக வருதுப்பா, பார்த்துட்ருக்கு அப்படின்னாங்க. மேடம் முடியலன்னு சொல்லுங்கள், நாங்கள் கொண்டு போய் தனியார் ஹாஸ்பிட்டல் அபியில் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இல்லை பார்த்துட்டு இருக்கோம், கோயம்புத்தூர் போனது வந்துடலாம்னு சொல்லி கோயம்புத்தூர் வந்து நான் பண்ணுற ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியாச்சு, டச்சரில் ஏற்றியாச்சு. வந்து டச்சர்கிட்ட என்ன நான் பார்த்தேங்க, அந்த பிளட்டு வந்து இந்த சிசரிங் பண்ண இடத்துல பிளட்டு வந்து அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். எனக்கு குழந்தை 2 இருக்குது. குழந்தை 7 வயசில் சின்ன குழந்தை, அந்த குழந்தை அம்மா சேர்த்ததை கூட தெரியாமல் இருக்குது. அந்த குழந்தைக்காக ஏதோ ட்ரீட்மெண்ட் எதோ வேணும், நியாயம் வேணும். அந்த டாக்டர் எங்கிட்ட பேசணும், அவங்கள அரசு பண்ணணும். எந்த டாக்டர் எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச்லைங்க, கோபி ஜிஹெச்சில். அங்கே வந்து அவங்க பண்ணாங்க, அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, ஏன் இவ்வளோ தூரம் அங்கே கொண்டு போனாங்க? நான் கொண்டு போகிற பக்கத்தில் பார்க்குறேங்களா, ஏன் விட மாட்டேன்னாங்க, என்ன காரணம்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.